ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி vlog மத்தியானத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி வெந்தயக்கீரை பருப்பு செய்யலான் இருக்கேன். அதுக்கு பார்த்திங்கன்னா 3 பருப்பு மிக்ஸ் பண்ணியிருக்கேன். துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு, மசூர் தால் மூணையும் நல்லா அலசிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். இப்போ ஒரு 2 கப்பு தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்தோம் அப்படின்னா நல்லா கரைஞ்சி வேகும். அதுக்காக தான். கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஒரு பெரிய சைஸ் தக்காளியும் இது கூடவே போட்டு வேக வச்சிட போகிறேன். ரொம்ப ஈஸியான தால், சூப்பராக இருக்கும். பாருங்கள், நல்லா பெரிய சைஸ் தக்காளி அதை 4 கீறிட்டு பேப்பர் ஒன்று போட்டு விசில் வச்சுருப்பேன். எப்போயுமே சாதம் கூட தான் வைப்பேன். இன்றைக்கி நல்லா குழையணும் அப்படிங்கிறதுக்காக நார்மல் குக்கரில் வைக்கிறேன். குக்கரில் வச்சோன்னா முக்கால்வாசி தூக்கி அடிச்சிடும். அதுக்கு பயந்துட்டு குக்கரில் வைக்கிறது கிடையாது. அந்த பக்கம் சாதம் வைக்கிறதுக்கு அரிசியெல்லாம் வச்சுட்டேன். உப்பு போட்டு தான் எப்போயுமே நாங்கள் சாதம் வைப்போம். ஸோ அதனால் உப்பும் சேர்த்துட்டு எப்பயும் போல் ஒரு 10 மினிட்ஸ் செட் பண்ணி விட்டுட்டேன் மீடியம் இதில். முருங்கைக்காய் நிறைய வாங்கிட்டு வந்திருந்தாங்க. வாங்கிட்டு வந்த உடனே என்ன பண்ணுவேன், கட் பண்ணிவிட்டு போட்டு வச்சுருப்பேன் டப்பாவில். ஸோ அதை இப்போது ஒரு 3 முருங்கைக்காய் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். தண்ணியில் போட்டிருக்கேன். 2 கத்திரிக்காய், ஒரு உருளைக்கிழங்கு எல்லாம் சேர்த்து மிக்ஸ்டு ஒரு காய். நல்லா சூப்பராக இருக்கும் இந்த காம்பினேஷன். கறக்காமல் இருக்கிறதுக்காக தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். பருப்பு விசில் வர ஆரம்பிச்சிச்சு. சின்ன பர்னர் தான், நல்லா சிம்மில் தான் வச்சு விட்டுருக்கேன். ஸோ அதுக்கு பாக்கி இதுக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, பூண்டு அதெல்லாம் கட் பண்ணிக்கலாம். இந்த பருப்பு தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா வெங்காயம், வெள்ளைப்பூடு நிறைய நல்லா மெலிசாக சீவி எடுத்துகிட்டு கோல்டன் கலர் அளவுக்கு ஃப்ரை பண்ணிவிட்டு சேர்த்தோம் அப்படின்னா தால் நல்லா வாசனையாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா பொரியலுக்கு நம்ம வெண்டைக்காய், கத்திரிக்காய் கூட சேர்க்குறதுக்கு நல்லா ஒரு 7-8 பல் வெள்ளைப்பூடு தோலோடையே நல்லா இடிச்சிக்கிறேன். இப்போ நமக்கு ஈஸியாக இருக்கும், தோல்லாம் உரிக்க வேண்டாம். பாருங்கள், இடித்ததுக்கப்புறம் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி எடுத்துடலாம். இடிச்சிட்டு சேர்த்தோம் அப்படின்னா நல்லா வாசனையாக இருக்கும். ஸோ இடித்த உடனே தோல் டக்குன்னு வந்துடும். நமக்கு உரிச்சிட்டெல்லாம் இருக்க வேண்டாம். இந்த மாதிரி எடுத்தாச்சு. ஸோ காய்க்கும் பார்த்திங்கன்னா ஒரு பல்லாரி வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு 7-8 பல் வெள்ளைப்பூடு. இது நம்ம கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு பொரியலுக்கு. ஸோ பாருங்கள், எப்படி சொன்னேன் இல்லையா, எனக்கு இதுக்காகவே நானும் குக்கரில் வைக்க மாட்டேன். கடுப்பாயிருச்சு அதை பார்த்ததும். ஸோ மத்தியானம் ஏதாவது படம் பார்க்கலாம் அப்படிங்கிறத சரி செலக்ட் பண்ணலான்ட்டு இங்கே உட்காந்துருந்தேன். டெட்டு விளையாண்டுட்டு இருந்தானுங்க. நான் கூப்பிட்டா கண்டுக்கவே இல்லை. அபி வரான் அப்படின்னு சொன்ன உடனே டெட்டு எங்கேயோ உள்ளே இருந்தவனும் ஓடி வந்துட்டான். பாருங்கள், நார்மலாக நம்ம கூப்பிட்டோம் அப்படின்னா என்னன்னு கேட்க மாட்டானுங்க. அபி வரான், அண்ணு வரான்னு சொன்னோன்னா கதவுக்கிட்ட போய் ஓடி போய் பார்ப்பாங்க. பாருங்கள், அதே மாதிரி நமக்கெல்லாம் மதிப்பே கிடையாது. பசங்க பேர் சொன்னால் ஓடி போய் பார்க்குறானுங்க. ஸோ இன்னும் ஸ்டீம் போல் இதை அப்படியே வச்சு சமையல் செஞ்சோம் அப்படின்னா அது ஃபுல்லுமே ஒரு மாதிரி ட்ரை ஆகி தேய்ச்சி க்ளீன் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் குக்கரை கொண்டே அந்த பக்கம் வச்சுட்டு முதல்ல இதை தொடச்சிட்டு தான் பாக்கி வேலை பார்க்கணும். இந்த மாதிரி ஆகும்னு தான் நான் குக்கரில் பருப்பே வைக்கிறதில்ல. அந்த எலக்ட்ரிக் ப்ரெஷர் குக்கரில் வச்சுட்டேன்னா வெளியில் எதுவுமே தெரிக்காது. ஸோ இன்றைக்கி வைக்கலாமே குக்கர்லன்னு பார்த்தா அதே மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள். அதனால் தொடச்சிடலாம். இப்போ இதுவுமே கூட கொஞ்சம் மக்கர் பண்ணுது. இண்டக்ஷன் வேலை பார்க்க மாட்டேங்குது, லைட்டரும் ஒர்க் ஆகலை. தீப்பெட்டி வச்சு தான் அது பண்ண வேண்டியிருக்கு. ஹஸ்பண்ட் க்ளீன் பண்ணி தரேன்னு ஒரு வாரமாக சொல்லிகிட்ருக்காரு. அந்த உள்ளே இருக்க அந்த இதெல்லாம் எடுத்துட்டு நல்லா கொஞ்சம் ஸ்க்ரப் பண்ணி க்ளீன் பண்ணணும். அதை அவர் தான் செய்கிறேன்னாரு, செய்யவே இல்லை. தீப்பெட்டி வச்சு ஆன் பண்ண வேண்டியதாக இருக்குது. கடுப்பாக தான் இருக்குது இதுவுமே கூட. ஸோ முதல்ல காய்க்கு தாளிச்சிடலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். அதுக்கு கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடுகு, கொஞ்சம் சோம்பு தாளிச்சிக்க போகிறேன். கூடவே தாளிப்பு வடகமும் சேர்ப்பேன். இந்த முருங்கைக்காய் பொரியல் இதெல்லாம் செய்கிறப்ப பார்த்திங்கன்னா தாளிப்பு வடகம் கொஞ்சமாக சேர்த்தோம் அப்படின்னா நல்ல வாசனையாக மணமாக இருக்கும். ஸோ அது எல்லாமே பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை நம்ம இடித்து வச்சுருந்தோம் பார்த்திங்களா வெள்ளைப்பூடு, அதையும் சேர்த்துக்கிறேன். வெள்ளைப்பூடு கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். ஸோ அது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வர ஸ்டேஜில் நம்ம வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அதையும் சேர்த்துக்கலாம். நான் பல்லாரி வெங்காயம் சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் இருந்தது அப்படின்னா கட்டாயமாக சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யுங்க. இன்னும் கூட சூப்பராக இருக்கும். வெங்காயமும் கண்ணாடி பதம் ஆற அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துருக்கேன். தக்காளி சேர்த்துட்டு காய்க்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். தக்காளி கொஞ்சம் கரைஞ்சி வந்ததுக்கப்புறமா பாக்கி மசாலாலாம் சேர்த்துக்கலாம். ஸோ இந்த நாட்டு தக்காளின்னு தான் பேர். ஆனால் இப்போ இருக்க தக்காளிங்கெல்லாம் கரையவே மாட்டேங்குது. அப்படியே கல் மாதிரி எவ்வளோ நேரம்னாலும் நிற்கும். நம்ம கொஞ்சம் கரண்டியாலெல்லாம் மசிச்சு விட்டு இது பண்ணால் தான் சீக்கிரம் கரையுது. மூடி போட்டு விட்டுடலாம்.
ஸோ ஒரு 2 நிமிஷம் கழித்து வந்து பார்க்குறேன். கொஞ்சம் தான் வெந்திருந்தது, கொஞ்சம் கரண்டியாலேயே மசிச்சு விட்டுக்கலாம். இப்போது காய்க்கு மஞ்சத்தூளும் குழம்பு மிளகாத்தூள் இல்லைன்னா சாம்பார் தூள் 2ல் ஏதாவது ஒன்று போட்டால் போதும். நான் வந்து கடையில் வாங்கின குழம்பு மிளகாத்தூள் தான், அதை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இது 2ம் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் மிளகாத்தூளும் மல்லித்தூளுமே கூட சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துருந்தேன். நல்லா வதக்குனதுக்கப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணியில் கட் பண்ணி போட்டிருந்தோம் இல்லையா, முருங்கைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு. நீங்கள் இது வந்து வெறும் கத்திரிக்காய் வச்சும் செய்யலாம், வெறும் முருங்கைக்காய் வச்சும் செய்யலாம். இது 3 காயுமே சேர்த்தா இன்னுமே கூட நல்லாயிருக்கும். ஸோ என்கிட்ட 3 காயுமே இருந்தனால இது 3 சேர்த்துருக்கேன். நல்லா மசாலா போட்டு ஆற மாதிரி இதை நல்லா கிளறி விட்டுட்டு நல்லா ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து மூடி போட்டு சிம்மிலேயே வேக விட்டு நல்லா முதல்ல தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு வரும். அப்புறம் நல்லா வற்றி வர அளவுக்கு சுண்டை வதக்கிட்டோம் அப்படின்னா காய் வந்து சூப்பராக இருக்கும். இது வெறும் பருப்பு இது கூட வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். காரக்குழம்பு அது கூடலாம் காம்பினேஷனை விட பருப்பு இல்லைன்னா சாம்பார் கொஞ்சம் சப்புன்னு இருக்க குழம்பு கூட வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்குள்ளே பாருங்கள் பருப்பு ஸ்டீம்லாம் போயிடுச்சு, தக்காளி நல்லா வெந்திருக்கு. ஜஸ்ட்டு விஸ்க் வச்சு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். காயை வந்து சின்ன பர்னருக்கு மாற்றிட்டு இதில் நம்ம இப்போது பருப்பு தாளிச்சிக்கலாம். எனக்கு இந்த வெந்தயக்கீரை சேர்த்து செய்கிற பருப்பு ரொம்ப பிடிக்கும். இந்த டைம் தான் சீசன், இது வெந்தயக்கீரை கிடைக்கிறப்ப சப்பாத்தி இந்த மாதிரி தால், வெறும் உருளைக்கிழங்கு இது போட்டு சப்ஜி பண்ணாலுமே கூட சூப்பராக இருக்கும். ஸோ அந்த ஸ்டாண்ட் வைக்காமல் வச்சா சட்டி கடைன்னு ஆடிட்டு இருந்தது, அதனால் ஸ்டாண்ட் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகும் ஜீரகமும் தாளிச்சிக்கிறேன். நல்லா நிறையவே பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். ஸோ இதுவும் பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 3 மிளகா வத்தல் கிள்ளி சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, அது போக பச்சை மிளகாவுமே கூட 2-3 சேர்த்துக்க போகிறோம். முதல்ல பார்த்திங்கன்னா இந்த வெள்ளைப்பூடு போட்டுட்டு நல்லா மெலீஸாக ஸ்லைஸாக கட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது கோல்டன் கலர் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கணும். அப்போ தான் அந்த பூண்டோட வாசனை நல்லாயிருக்கும் தாலில். ஸோ நடுவில் காயும் இந்த மாதிரி கிளறி கொடுத்துக்கணும். நான்ஸ்டிக் அப்படிங்கிறனால அடியெல்லாம் பிடிக்காது, இருந்தாலுமே கிளறி விட்டோம் அப்படின்னா நல்லா கொஞ்சம் காயெல்லாம் எல்லா பக்கமும் வேகிறதுக்கு வசதியாக இருக்கும். பாருங்கள் பூண்டு நல்லா கலர் மாறிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 2 பச்சை மிளகா, ஒரு சின்ன சைஸ் பல்லாரி வெங்காயம் அதுவும் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தக்காளி பருப்பு கூட வேக வைக்க வேண்டாம் அப்படின்னா இந்த ஸ்டேஜில் தக்காளி சேர்த்து கூட வதக்கிக்கலாம். ஸோ வெங்காயமே கூட நல்லா வதங்கிருச்சு. இப்போது நல்லா ஒரு கட்டு வெந்தயக்கீரையை க்ளீன் பண்ணி கட் பண்ணிவிட்டு அலசி எடுத்து வச்சுருந்தேன். அதையும் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கணும் அப்படின்னா அந்த கீரை அப்படியே சுருண்டு நல்லா வெந்துடும் பாருங்கள் டக்குன்னு. இப்போது இதுக்கு கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். மிளகாத்தூள் கூட ஸ்கிப் பண்ணிடலாம், வெறும் அந்த பச்சை மிளகா மிளகா வத்தல் காரமே போதும் அப்படின்னா மிளகாத்தூள் கூட சேர்க்க வேண்டாம். கொஞ்சமாக மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாம். இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா அந்த மிளகாத்தூள் எல்லாம் போட்டனால பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுடுறேன். சூப்பராக இருக்கும் இந்த தால், சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்றதுக்கும். நைட்டு வந்து சப்பாத்தி செய்யலான்னு தான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம நல்லா விஸ்க் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பருப்பு இது கூட சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணியும் அலசி சேர்த்துக்கிட்டேன். நல்லா இது ஒரு தடவை சுருண்டு கொதி வந்துச்சு அப்படின்னா மல்லி இலை தூவிட்டு இறக்கணுன்னா தால் ரெடி. கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கிறேன், இதுவுமே கூட ஆப்ஷனல் தான். ஸோ பாருங்கள் நல்லா தளன்னு கொதிச்சு வந்ததும் மல்லி இலை சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ தால் ரெடி. காய் பாருங்கள் 3/4 இதாகிடுச்சு. காய் வெந்திருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்க நான் லைட்டாக மேஷ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா வெந்துருச்சுன்னா ஓகே. இப்போ இந்த இது வந்து கொஞ்சம் ட்ரை ஆகிற வரைக்கும் மூடியை எடுத்துகிட்டே கூட அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா வந்து நமக்கு ரெடி ஆகிடும். ஸோ அதுக்குள்ளே கேஸ் மேடை கொஞ்சம் அந்த அதுக்கு மேலே இருக்க கபோர்டு பார்த்திங்கன்னா ரொம்ப பிசுன்னு இருந்தது. கிட்டத்தட்ட துடைச்சி 10-15 நாளைக்கு மேலே ஆகுது. ஸோ அதையும் அப்படியே கையோட துடைச்சிடலான்னு. ஏன்னா அது வெந்துட்டுருக்க டைம் பெருசாக ஒன்றும் வேலை இல்லை பாருங்கள். அதுக்குள்ளே இங்கே சைடில் இருக்க வேலையும் முடிச்சிடலான்னு இன்றைக்கி பண்ணிகிட்ருக்கேன். அதே அந்த பாத்திரம் கழுவுற ஸ்க்ரப்பர் வச்சு கிளாஸு அந்த இதெல்லாம் ஒரு தடவை தேய்ச்சிட்டு ஈர துணி வச்சு 2 தடவை துடைச்சிட்டோம் அப்படின்னா நல்லா க்ளீன் ஆகிடும். உங்களுக்கு பார்த்தா அழுக்கு இல்லாத மாதிரி தெரியுது இல்லையா, தொட்டால் அப்படியே பிசுன்னு ஸ்டவ்வுக்கு பக்கத்தில் இருக்கனால ரொம்ப பிசுக்கு பிடிச்சி போய் இருந்துச்சு. சரி சும்மா நிற்கிற நேரம் இதை அப்படியே க்ளீன் பண்ணிடலான்ட்டு துடைச்சிட்ருக்கேன். அப்படியே கையோட அந்த சிம்னியும் துடைச்சி விட்டுருவேன். சிம்னியோட அந்த ஃபில்டர்லாம் பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு தடவை எப்போயாவது டிஷ்வாஷர் போடுறப்ப அதுக்குள்ளே வச்சுருவேன். அது சுடு தண்ணியில் க்ளீன் ஆகுதான், நல்லா பிசுக்கே இல்லாமல் சுத்தமாக இருக்கும். ஸோ
ஸோ ஒரு தடவை தொடச்சிட்டேன், இன்னொரு தடவை அலசிட்டு வந்துட்டு திருப்பியும் தொடச்சி விட்டுற போகிறேன். மெனக்கிட்டு க்ளீனிங் அப்படின்னு உட்காந்தோன்னா தான் ரொம்ப சோம்பேறியாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி ஏதாவது வேலை செய்கிற டைமில் செஞ்சிட்டோம் அப்படின்னா நமக்கு பெருசாக வேலை செய்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கும் இருக்காது, கடகடன்னு வேலையும் முடிஞ்சிடும். ஸோ பாருங்கள், அதுக்குள்ளே ஓரளவுக்கு இதாகிடுச்சு. உங்களுக்கு சாதத்துலலாம் இதை பிசைஞ்சு சாப்பிட்ணும் அப்படின்னா இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். நான் வந்து நம்ம பொரியல் மாதிரி வேணும் அப்படிங்கிறனால இன்னும் கொஞ்சமே கூட நல்லா இது திக்காகணும் அப்படிங்கிறதுக்காக விட்டுருக்கேன் சிம்மில் வச்சு. ஸோ ஏற்கனவே கழுவி வச்ச இந்த பாத்திரம்லாம் நல்லா ஆறிடுச்சு. அதை எடுத்து வச்சுட்டு இப்போ பாக்கி இருந்த பாத்திரத்தையும் கழுவிட்டேன் கையோட. அப்படியே சிங்கையும் கழுவிட்டோம் அப்படின்னா சாப்பிட்டதுக்கப்புறம் இருக்க பாத்திரம் தான். சாப்பிட்டதுக்கப்புறம் எனக்கு பெருசாக வேலை பார்க்க பிடிக்காது, அதனால அதுக்கு முன்னாடியே எல்லா வேலையும் கடகடன்னு முடிச்சிடுவேன். லஞ்சுமே கூட காலையில் சீக்கிரம்லாம் பண்ணுறதில்ல, ஒரு 12 மணிக்கு அப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். நம்ம ஒரு 2 மணிக்கு சாப்பிட்ணும் அப்படின்னா நல்லா சூட லஞ்ச் வந்து ரெடியாக இருக்கும். முதல்லே செய்கிறதில்ல. எங்கள் அம்மாலாம் காலையிலேயே பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் 8 மணிக்குள்ளே செஞ்சு வச்சுருவாங்க. எனக்கு வந்து அந்த சாப்பிட்ற நேரத்துக்கு முன்னாடி செஞ்சிட்டோம் அப்படின்னா தான் நல்லா சூடாக சாப்பிட்றதுக்கு இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் ஒர்க்கிங் உமன்ஸ் எல்லாம் பாவம் காலையிலே தானே செஞ்சுருவாங்க. நம்ம வீட்டில் இருக்கனால ஃப்ரீயாக எப்போ சாப்பிட்றோமோ அதுக்கு கொஞ்சம் நேரம் முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணால் போதும். பாருங்கள், நல்லா சூப்பராக தொக்கு மாதிரி ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், லஞ்ச் சர்வ் பண்ணிடலாம். சுட சுட சாதம், நல்லா மேத்தி தால், நிறைய நெய், கூடவே நல்லா காரசாரமாக முருங்கைக்காய் கத்திரிக்காய் பொரியல் சூப்பராக இருந்தது. நீங்களும் கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஹோப் இன்றைக்கி வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம். லவ் யூ ஆல்.